வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ரதியின் பேச்சையும் அவள் முகத்தில் தெரிந்த மாற்றத்தையும் வைத்து அவளுக்கு ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்ட தேவா அவளிடம் அதை பற்றி கேட்க, நான் உங்க கூடவே இருக்கணும், காலமெல்லாம் உங்க பொண்டாட்டியா என்று கேட்டுவிட அவள் மனது துடித்தது. ஆனால் மனதின் ஆசை வார்த்தைகளாய் வெளிவர மறுத்தது. அவள் பேச நினைத்தாலும் வார்த்தைகள் தொண்டைக்குழிக்குள் சிக்கிக் கொண்டது. அவள் ஏதோ சொல்ல வருகிறாள் என்பதை உணர்ந்தவன், உனக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட சொல்லு. இப்போது அவன் கோபத்தை விட்டு மிகவும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவள் வாயில் வார்த்தைகள் வரும் முன் கண்களில் கண்ணீர் தான் முந்திக் கொண்டு வந்தது. ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு என்று அவள் சொல்லவும், அதற்கு மேல் அவளிடம் கேள்வி கேட்டு தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தவன், ஓகே நீ முதல்ல உட்காரு என்று அவளை உட்கார வைத்து பாட்டிலில் இருந்த தண்ணீரை எடுத்து அவளிடம் கொடுத்தான். நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன், பொண்ணுக்கிட்ட சொல்லி உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். சாப்பிட்டாதான் டயர்டு குறையும். ஒரு முக்கியமான வேலை முடிச்சுட்டு வரேன். உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா கால் பண்ணு, நான் நைட் வந்து உன்கிட்ட பேசுகிறேன் என்று அவன் சொல்ல, சரி என்று தலையசைத்தாள் ரதி. கீழே வந்ததும் நேராக சமையல் அறைக்கு சென்றான் தேவா. ரதிக்கு இரவு உணவை எடுத்து சென்று கொடுத்துவிட்டு அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை உடன் இருந்து பார்த்துவிட்டு வருமாறு பொன்னியிடம் சொல்லி சென்றான். அன்று இரவு தேவா வரும்போது ரதி நன்றாக தூங்கி கொண்டிருந்தாள். அவள் கையில் இருந்த காயத்தை பார்த்தவன் அன்பாய் அவள் கூந்தலை வருடினான். என் உயிரடி, நீ சந்தோஷமா இருந்தாதானே நானும் சந்தோஷமா இருப்பேன். சோஃபாவில் அவள் அருகில் உட்கார்ந்து அவள் முகத்தை பார்த்தவன் போர்வையை எடுத்து அவளுக்கு போர்த்து விட்டு அவனும் படுக்கைக்கு சென்றான். அடுத்த 2 நாட்களில் ரதி எப்போதும் போல நார்மலாகி விடுவாள் என்று தேவா நினைத்தான். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருந்த தேவாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவள் எதையோ பறி கொடுத்ததை போல இருப்பதை அவனால் பார்க்க முடியவில்லை. இப்போதெல்லாம் அவள் அவனுடன் கட்டிலில் ஒன்றாக தூங்குவதையும் தவிர்த்து முன்பு போல தனியாக சோஃபாவில் படுத்து கொண்டாள். அவனும் அவள் சரியாகட்டும் என்று தொந்தரவு செய்யாமல் விட்டுவிட்டான். அன்று அலுவலகத்தில் அவனுடைய அறையில் தேவாவிடம் தொழில் ரீதியான சட்ட விஷயங்களை பேசி கொண்டிருந்தான் கரண். அவன் சொல்வதை காது கொடுத்து கேட்காமல் தேவா வேறு எதையோ யோசித்து கொண்டு உட்கார்ந்திருக்க, என்னாச்சு தேவா, நீ முன்ன போல இல்லையே, ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியாம உனக்கு அப்படி என்ன பிரச்சனை என்று கரண் கேட்க, அது ஒன்றும் இல்லடா, வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்று தேவா சொல்ல, வீட்டில் பிரச்சனையா, அபியக்கா ஹஸ்பண்ட் வந்தாரா என்று கரண் கேட்க, இல்லடா இது வேற, நான் பார்த்துக்கிறேன். ஆமா நீ என்னவோ சொன்னியே என்று இருவரும் பேசி கொண்டிருந்த அந்த வேளையில் அறைக்குள் நுழைந்தார் மேனேஜர். சார், டொனேஷனுக்கு நீங்கள் 5 லட்சம் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க, ஆனால் செக்கில் 50 லட்சம்னு போட்டு சைன் பண்ணியிருக்கீங்க என்று அவர் பதட்டமாக செக்கை தேவாவின் கையில் கொடுக்க, கரணோ நம்ப முடியாமல் தேவாவை வெளி விரித்து பார்த்தான். ஓ சாரி, ஏதோ கன்ஃபியூஷனில் போட்டுட்டேன் என்று தன் நெற்றியை தேய்த்து கொண்டவன் அந்த செக்கை வாங்கி கிழித்து போட்டுவிட்டு வேறு ஒரு செக்கை எடுத்து கரனிடம் நீட்டினான். கரண் செக்கை எழுத தேவா அதில் கையெழுத்து போட்டு கொடுத்தான். மேனேஜர் அதை வாங்கி கொண்டு வெளியில் சென்றதும், என்னடா இது, 5 லட்சத்துக்கும் 50 லட்சத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவனா நீ? உன் மூளைக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயம் உன்னை போட்டு அழுத்திட்டு இருக்கு. என்னன்னு சொல்லுடா. உங்கள் ஃபேமிலி மேட்ரை என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்போ தொழில் ரீதியாக மட்டும்தான் நம்ம உறவு, பர்சனலாக எனக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை, அப்படித்தானே என்று கரண் கேட்க, ஏய் என்னடா இப்படி சொல்கிற? என் பிரச்சனையை உன்கிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன்? சின்ன பிரச்சனை, அதுவா சரியாயிடும்னு பார்த்தேன், ஆனால் சரியாகிற மாதிரி தெரியல என்று தேவா யோசனையாய் சொல்ல, எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் தைரியமாக நிற்கிறவன் நீ. உங்கள் அக்கா விஷயத்தில் நீ ஸ்ட்ராங்காக நிற்கிறத பார்த்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனால் நீயே யோசிக்கிற அளவு ஒரு பிரச்சனைனா அது கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக தான் இருக்கணும். என்னன்னு சொல்லு என்று கரண் கேட்க, எல்லாம் ரதியை பற்றி தாண்டா. அவள் மனசில் என்ன இருக்குன்னே தெரியல. ஒரு நேரம் நல்லா இருக்கா, சந்தோஷமாக பேசுகிறா, ஒரு நேரம் ரொம்ப டவுன் ஆகிடுறா, சோகமாக இருக்கா. நான் அவள் கழுத்தில் தாலி கட்டி அவளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து 4-5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நான் அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அவள் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு என் மனசு சொல்லுது. ஆனால் அவகிட்ட என் மனசை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா. ஒரு வேளை நான் கேட்டு அவள் என்னை பிடிக்கலைன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அவள் இப்போது என்கிட்ட சாதாரணமாக கூட பேசுறதில்ல.
என்கிட்ட இல்லை, வீட்டில் யார்கிட்டையும் பேசுறதில்ல. எப்பவும் பொன்னி கூடவே இருப்பா. ஆனால் அவங்களும் அவள் சரியாக பேச மாட்டேங்கிறான்னு தான் சொல்கிறாங்க. நான் அவள் பக்கத்தில் போனாவே அவள் தூரமாக விலகி போயிடுறா. அவளை என்னால் இப்படி பார்க்க முடியலடா. அவள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது என்று தேவா நீளமாக பேசி முடிக்க, ஸோ பழி வாங்கிறதுக்காக நடந்த உன் கல்யாணம் இப்போ நிஜ கல்யாணம் ஆயிடுச்சு. நீ ரதியை விரும்ப ஆரம்பிச்சிட்ட. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்மா கடைசி ஆசையும் அதுதான். இப்போ உன் ப்ராப்ளம், நீ அவங்கள விரும்புகிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாமல் உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிட்டு இருக்க. கரெக்ட்? கரண் கேட்க, ஆமாம் என்பது போல் தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்தான் தேவா. ஓகே, உன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் பாசிபிள். ஒன்று, நீ அவங்கள விரும்பி அவங்க உன்னை விரும்பாமல் இருக்கிறது. 2வது, நீ அவங்கள விரும்புகிற மாதிரியே அவங்களும் உன்னை விரும்புறது என்று கரண் 2வது ஆப்ஷனை கூறியதும் தேவாவின் முகத்தில் இருந்த சோகம் மறைந்த லேசான புன்னகை அருமியது. கரண், அப்போ அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரியா? தேவா எதிர்பார்ப்போடு கேட்க, ஏன் இருக்கக்கூடாது? இத்தனை நாள் உன் கூட தானே இருக்காங்க, அதுவும் ஒரே ரூமில். பிடிக்கலன்னா அவங்க எப்போவோ உன்னை விட்டு போயிருக்கலாமே என்று கரண் சொல்ல, அது அப்படி இல்லைடா. அவன் என் சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த வீட்டில் இருக்கா. நான் சொன்னதை அவள் கேட்கலைன்னா என்னால் அவள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு நினச்சி தான் பயத்தில் என் கூட இருக்கா. அது மட்டும் இல்லை, அப்பப்போ ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, என்னை டைவர்ஸ் பண்ணிடுங்க, நான் எங்கள் வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்கிறா. இதுக்கு என்னடா அர்த்தம்? தேவா குழப்பத்துடன் கேட்க, டேய், பொண்ணுங்க பேசுகிறதெல்லாம் நம்ம பேசுகிற மாதிரி நேரடியாக அர்த்தம் எடுத்துக்க முடியாது. பொண்ணுங்க எனக்கு வேண்டான்னு சொன்னால் அவங்களுக்கு அது வேணும்னு அர்த்தம். என்னை விட்டு போன்னு சொன்னால் போயிடாதேன்னு அர்த்தம். நீ எனக்கு வேண்டான்னு சொன்னால் நீ எனக்கு மட்டும்தான் வேணும்னு அர்த்தம். கரண் பேசுவதை ஆச்சரியமாக ஆழ்ந்து கவனித்து கொண்டிருந்த தேவா, டேய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ லாயருக்கு தானே படித்த? என்னவோ பொண்ணுங்க மனசை படித்து டாக்டர் பட்டம் வாங்கினவ மாதிரி பேசுகிற என்று தேவா கரணை கிண்டல் செய்ய, இதுக்கெல்லாம் எங்கேயும் போய் டாக்டர் பட்டம் வாங்க வேண்டியதில்லடா. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உனக்கு இதெல்லாம் தானாக தெரியும் என்று கரண் சொல்ல, ஓ, அப்போ எனக்கும் இதெல்லாம் புரியுமா? ஓகே ஓகே என்று பள்ளியில் புதிதாய் சேர்ந்த மாணவனை போல தேவா சொல்ல, ஆமாண்டா, அப்போ நீ எனக்கே கிளாஸ் எடுப்ப என்று கரண் சொல்ல இருவரும் சிரித்து கொண்டார்கள். தேவா, நான் சொல்கிறத கேளு. ரதி என்ன வேணும்னாலும் நினச்சிட்டு போகட்டும். நீ உன் மனசில் இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லிடு. ஏன்னா நீ விருப்பமே இல்லாமல் தான் அவங்க கழுத்தில் தாலி கட்டியிருக்க. இப்போ வரைக்கும் அவங்களும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. நீ அவங்கள விரும்புகிற விஷயம் நீ சொல்லாமல் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பா அம்மா பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணத்திலேயே இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சரியில்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். உன் கேஸ் ரொம்பவே வித்தியாசமானது. ஸோ நீ நினைக்கிறத உடனே சொல்லிடுறது தான் உங்கள் 2 பேருடைய வாழ்க்கைக்கும் நல்லது என்று கரண் பேசி முடிக்கவும் தேவாவின் மனதில் ஒரு தெளிவு பிறந்தது. ஓகேடா, இன்னைக்கு கண்டிப்பாக அவகிட்ட பேசுகிறேன். என் மனசில் இருக்கிறத அவகிட்ட சொல்லிடுறேன். அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் என்று சொன்னவனிடம் ஆல் த பெஸ்ட் என்று சொல்லி கை குலுக்கிய கரண், நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். தேவா, அந்த லேண்ட் ஓனர் இடத்த நமக்கே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். நாளைக்கு மறுநாள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். விஷயம் தெரிஞ்சு அந்த கைலாஸ் ரொம்ப கொதிச்சு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அவன் ஏதோ பெருசாக பண்ண பிளான் பண்ணுறான்னு தகவல் வந்துச்சு. நீ எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு என்று தேவாவை எச்சரித்து விட்டு கரண் கிளம்பி சென்றான். அதன் பிறகு அலுவலகத்தில் தன் அறையில் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தான் தேவா. நான் அவளை விரும்புகிற விஷயத்த அவகிட்ட எப்படி சொன்னால் சரியாக வரும்? அறையில் சுழல் நாட்காலியில் உட்கார்ந்து கண்களை மூடி யோசித்தவன், வீட்டில் வேண்டாம், நைட்டு டின்னருக்கு வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் வச்சு அங்கே சொல்லிடலாம் என்று முடிவு செய்து கொண்டான். அவன் கடிகாரத்தில் மணியை பார்க்க நேரம் 3:30 ஆகி இருந்தது. தன் மொபைலை எடுத்து ரதிக்கு அழைத்தான். ஹலோ என்று அவள் குரலை கேட்டதும் என்ன சொல்ல வந்தோம் என்பதையே மறந்து போனவன் போனை பிடித்தபடியே அமைதியாக இருக்க, ஹலோ என்று அவள் இன்னொரு முறை அழைக்க தன் பிடரி கேசத்தை அழுத்தமாக வருடி கொண்டவன், சாயங்காலம் 6 மணிக்கே வெளியே போகணும், ரெடியாரு, நான் ஆஃபீஸ்லேருந்து வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று சொல்ல, அன்று பார்த்திபன் திருமண விழா பார்ட்டியையும் அங்கு நடந்த விஷயங்களையும் நினைத்து பார்த்த ரதி, நான் வெளியில் எங்கேயும் வரல, என்னை விட்டுடுங்க சட்டென பதில் சொல்ல, தனக்குள் எழுந்த கோபத்தை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான் தேவா. நீ வரியா இல்லையான்னு உன் விருப்பத்தை இங்கே யாரும் கேட்கல.
சரியா 6 மணிக்கு நான் வருவேன், நீ ரெடியா இருக்கணும் என்று சொன்னவன் அவள் அடுத்து ஒரு வார்த்தை பேசுவதற்குள் போனை வைத்திருந்தான். இறுகிய முகத்துடன் போனை ஆஃப் செய்து டேபிளில் தூக்கி போட்டான் தேவா. என் கூட வர்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறவளுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு எப்படி நம்புறது? மாலை 6 மணி ஆவதற்கு 5 நிமிடங்கள் தான் பாக்கி. ரதி தன்னுடன் வருவாளா இல்லையா என்று யோசனையுடன் வீட்டை அடைந்தான் தேவா. அறைக்கு சென்றால் அவள் வரவில்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று நினைத்து காரிலேயே உட்கார்ந்து கொண்டான். தோட்டத்தில் நடைப்பயிற்சிக்காக சென்று கொண்டிருந்தார் பாட்டி. என்னப்பா கார்லேயே உட்கார்ந்துருக்க என்று கேட்க, வெளியே போகணும் பாட்டி, ரதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்ல, அங்கு வந்த பொன்னியிடம், பொன்னி ரதியை வர சொல்லு, தேவா காத்துட்டு இருக்கான்னு சொல்லு என்று பாட்டி சொல்ல, பொன்னி ரதியை அழைக்கச் சென்றாள். அடுத்த 2 நிமிடத்தில் சாதாரண காட்டன் சுடிதாரில் பெரிதாய் மேக்கப் ஒன்றும் இல்லாமல் வெகு இயல்பாக வந்து கொண்டிருந்தாள் ரதி. அவள் எப்படி இருந்தாலும் அவன்தான் அவளை ரசிப்பவனாகிவிட்டானே. வந்து கொண்டிருக்கும் அவளையே பார்த்தவன், செல்லம்மா ஏண்டி என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிற? உன் மனசுல என்னதான் இருக்கு? இன்னைக்கு தெரிஞ்சிடும் மனதிற்குள்ளே சொல்லி கொண்டவன் அவளுக்காக கார் கதவை திறந்துவிட, என்னம்மா பூ வைக்காமையே போற? ரூம்ல பூ கட்டி வச்சிருக்கேன், போய் எடுத்து வச்சுட்டு போ என்று பாட்டி சொல்ல, பரவாயில்ல பாட்டி, நான் சுடிதார் தானே போட்டிருக்கேன் என்று ரதி சொல்ல, எந்த துணியா இருந்தா என்னம்மா, சுமங்கலி பொண்ணு பூ வேண்டான்னு சொல்லக்கூடாது, நீ போய் பூவை எடுத்து வச்சுட்டு வா என்று சொல்ல, சரி என்று தலையசைத்து விட்டு அவள் செல்ல, போகும் அவளையே வைத்தகன் வாங்காமல் பார்த்திருந்தான் தேவா. அவள் திரும்பி வந்ததும், பாட்டி போயிட்டு வரோம் என்று தேவா சொல்ல, ரதியும் பாட்டியிடம் தலையசைக்க காரை கிளப்பினான் தேவா. எங்கு செல்கிறோம் என்று அவளாகவே கேட்பாள் என்று நினைத்து தேவா அவளை திரும்பி பார்த்தபடியே காரை ஓட்டி கொண்டிருக்க, அவளோ முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். எங்க போறோன்னு கேட்க மாட்டியா என்று அவனே ஆரம்பித்தான். அவளோ பதில் பேசவில்லை. உன்கிட்ட தானே கேட்குறேன் என்றவனின் கேள்விக்கு அவள் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்க, பேசாமையே சாவடிக்கிறா என்று பல்லை கடித்து கொண்டு முணுமுணுத்தான் தேவா. அவன் டென்ஷனாகி கொண்டிருந்த அதே தருணம் காருக்கு குறுக்கே ஏதோ ஒரு இருசக்கர வாகனம் திடீரென்று வந்துவிட, இடியட் என்று வண்டியை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். நூலேலையில் இருவரும் அவரவர் வண்டிகளை நிறுத்தி இருக்க, அவன என்று காரை ஓரமாக நிறுத்திவிட்டு வேகமாய் கீழே இறங்கிய தேவா அந்த பைக்காரனிடம் சென்றான். எங்க போறாரு? இப்போது ரதி அவனிடம் பேசித்தானே ஆக வேண்டும். எதுக்கு இப்ப இறங்கி போறீங்க என்றவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் அவன் வேகமாய் நடக்க, அவளும் பதட்டமாய் கீழே இறங்கி அவன் பின்னாலேயே ஓடினாள். காரிலிருந்து இறங்கியவன் நேராக சென்று குறுக்கே வந்த அந்த பைக் நபரின் சட்டையை பிடித்திருந்தான். பார்த்து வரமாட்டேன், உன் இஷ்டத்துக்கு ரோட்ல வண்டி ஓட்டுவியா? அதற்குள் சாலையில் கூட்டம் கூடிவிட்டது. தேவா அந்த நபரை அடிக்க கை ஓங்கி இருக்க, சார் அவசரம், அதான் பார்க்காம கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன், ப்ளீஸ் சார் என்று அவன் சொல்ல, அவசரம்னா உன் இஷ்டத்துக்கு ரூல் செய்யலாமல் வருவியா? மன்னிச்சிடுங்க சார் என்று அவன் சொல்ல, அதற்குள் தேவாவிடம் ஓடி வந்த ரதி, என்ன பண்ணுறீங்க, கையை எடுங்க முதல்ல என்று அந்த நபரின் சட்டையிலிருந்து அவன் கையை விடுவித்தாள். வாங்க போலாம், எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, அவர் தான் மன்னிப்பு கேட்டுட்டாருல்ல என்று சுற்றி இருந்தவர்களை பார்த்தபடியே அவள் சொல்ல, தேவா இன்னும் அவனை முறைத்து கொண்டுதான் நின்றிருந்தான். அதான் ஏதோ அவசரம், தப்புன்னு அவரே ஒத்துக்கிட்டாருல்ல, போதும் வாங்க போலாம் என்று அவன் கையை பிடித்து அவள் இழுக்க, தன் ஆள்காட்டி விரலை காட்டி அவனை எச்சரித்து விட்டு ரதி பற்றி இருந்த அவன் கையை பார்த்தபடியே இதழில் குறு நகையுடன் அவள் இழுத்த இழுப்பிற்கு அவள் பின்னாலேயே நடந்தான். சில நொடிகளுக்கு முன்பு அவனுள் பொங்கிய கோபம் இப்போது காணாமல் போயிருந்தது. அந்த கோபம் கூட அவள் சரியாக பேசவில்லை என்பதினால் வந்ததுதான். அவன் கேட்ட கேள்விக்கு ஒற்றை வார்த்தை பேசியிருந்தால் பாவம் அந்த பைக்கில் வந்தவன் தப்பித்திருப்பான். கார் டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்து பாட்டிலில் இருந்த தண்ணீரை எடுத்து மடமடவென குடித்தான் தேவா. ஒரு பெரிய பெருமூச்சுடன் தன் அருகில் இருந்தவளை பார்த்தவன், ஒரு பிரபலமான ரெஸ்டாரண்டின் பெயரை சொல்லி டின்னர் புக் பண்ணியிருக்கேன் என்று சொல்ல, டின்னரா, எதுக்கு திடீர்னு என்று ரதி எதுவும் புரியாமல் கேட்க, டின்னர் எதுக்குன்னா சாப்பிடதான், அதோட நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்று அவன் அழுத்தி சொல்ல, என்ன விஷயம் என்றாள். இப்போ வேண்டாம், அங்கே போய் சொல்கிறேன் என்றவனின் முகத்தை ஆராய்ந்து பார்த்தவள், என்னவா இருக்கும்
ஒருவேளை நான் தாராவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ உங்கள் வீட்டுக்கு போகலாம்னு சொல்ல போகிறாரோ? ரதி யோசனையோடு அவனை பார்க்க, அவனும் நம்ம 2 பேரும் மனசில் என்ன இருக்குன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் என்று அவளை பார்க்க, ரெஸ்டாரண்ட் வந்தடையும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அதோ அந்த டேபிள் என்று அவன் காட்டிய இடத்தில் இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தாள் ரதி. சரி, என்ன சாப்பிட்ற என்று அவன் கேட்க, இல்லை நீங்கள் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே என்று அவள் கேட்க, கண்டிப்பாக உன்கிட்ட சொல்லி தான் ஆகணும், அதுக்கு தானே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ சாப்பிடு என்று இருவருக்குமான உணவை ஆர்டர் செய்தான்.